Hi friends, welcome to lmtech Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Unary Operators பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So Unary Operators அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இது Increment and Decrement operator அப்படினு நம்ம சொல்லலாம். So இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு two types of operators இருக்கு friends. ஓகேங்களா? Increment and Decrement. ஓகேங்களா? So இந்த plus அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம Increment operator னு சொல்லுவோம். minus அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம Decrement operator அப்படினு சொல்லுவோம் friends. ஓகேங்களா? So Increment operator எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா pre increment, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா post increment. ஓகேங்களா? சோ அதாவது இப்போ நீங்க ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ a ன்னு இருக்கு. சோ a ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5 அப்படிங்கற வேல்யூ இருக்குன்னு வெச்சுக்கோங்களே. சோ இந்த வேல்யூவை நீங்க pre increment அப்படினா முன்னாடி இன்கிரிமெண்ட் பண்றோம்னு அர்த்தம். சோ நான் pre increment பண்ண அப்படினா plus a. ஓகேங்களா? சோ இந்த இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த வேல்யூல இருந்து ஒரு வேல்யூ அடிஷனலா ஆட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ a அப்படிங்கிறதுல 5 இருக்கு அப்படினாக்கா நீங்க plus a ன்னு கொடுத்தாலும் சரி a plus ன்னு கொடுத்தாலும் சரி உங்களோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6 ன்னு மாறும் फ्रेंड्स. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட +1 ஆட் ஆகும். ஓகேங்களா? சோ +1 இன்கிரிமெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ++ அப்படிங்கற சிம்பல் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதே நீங்க ப்ரிசீடிங்ல ++ போடிங்க அப்படினாக்க இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படினு சொல்றோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளுக்கு அப்புறமா நீங்க இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படினாக்க இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படினு சொல்றோம் फ्रेंड्स. ஓகேங்களா? தென் இது வந்து பாத்தீங்கன்னாக்க process வைஸ் நமக்கு கண்டிப்பா இன்கிரிமெண்ட் ஆகும். பட் பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வேரியன்ஸ் வரும். சோ அது உங்களுக்கு நான் ப்ரோகிராம்ல போட்டு காட்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரிமெண்ட். சேம் டிக்ரிமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்கு फ्रेंड्स. ஓகேங்களா? சோ வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி நீங்க டிக்ரிமெண்ட் சிம்பல் போட்டுட்டு அதாவது டபுள் மைனஸ் போட்டுட்டு அந்த வேரியபிள் நீங்க போடிங்க அப்படினாக்க இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படினு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முன்னாடியே டிக்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா a மைனஸ்னு போடிங்கன்னா இத போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படினு சொல்லுவோம் फ्रेंड्स. ஓகேங்களா? ஓகே फ्रेंड्स, இதுக்கான டிஃபரன்ஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சின்ன ஒரு ப்ரோகிராம்ல போட்டு காட்றேன். சோ நான் ப்ரோகிராம்ஸ்க்கான ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நான் மெயின் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் ஒன்று கெட் பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளில் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பர், ஸோ நம்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ண முடியும். ஸோ நான் இன்ட்டுங்கிற டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். தென் அந்த வேரியபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் a அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த a அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 5 அப்படிங்கிற வேல்யூ ஜஸ்ட் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ printfல ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் டிஃபரன்ஸ் எடுத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் கொடுத்துக்கிறேன் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் தான். ஸோ நான் %d அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் சிம்பிள் போடணும். ஸோ அதாவது இதில் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ++. ஓகேங்களா? ++ போட்டிங்க அப்படின்னா இது நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ++ கொடுத்துட்டு நான் a அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏல 5 இருக்குது. 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு எனக்கு 6 அப்படிங்கிற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவாக வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லை டிக்ரிமெண்ட் ஆகணும். இப்போ எனக்கு 5லேருந்து 6, 7 அந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கம்மி ஆகணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 4, 3, 2 அப்படி 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாகணும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் நான் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேல்யூ டைரெக்டாக இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும் போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தது, அதாவது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிடும், அப்புறமேட்டு அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் இப்போ ஆக்சுவலி 7 வந்திருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து எனக்கு என்ன வரணும், 7 வரணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லைனை ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ 5 இருக்குது. ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆனால் 6ங்கிற வேல்யூ வரணும். பட் எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 5 தான் கிடச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது
இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் நம்ப முடியல இல்லையா, கண்டிப்பாக அது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா இல்லைங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்காக நான் ஜஸ்ட்டு அந்த வேரியபிளை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். printf. ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன். ஏல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ a = 6. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீக்கும் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ப்ரீ இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணுன்னா பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. பட் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் சரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் சரி நம்மளோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். இதே டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சேம் அதுக்கும் இதே தான். ஸோ printf நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா -a. ஸோ டிக்ரிமெண்ட் மீன்ஸ் ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகணும். இப்போ எனக்கு ஏல வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகி எனக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது ஏவோட வேல்யூ இப்போ எனக்கு 4ன்னு மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே போஸ்ட் டிக்ரிமெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ printf போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ போஸ்ட் டிக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வேரியபிள் கொடுத்துட்டு ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த சிம்பிளை ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் இந்த ப்ரீ டிக்ரிமெண்ட்டோட சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கமெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அது ரன் ஆகாது. ஸோ இப்போ போஸ்ட் டிக்ரிமெண்ட்டை மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறேன். ஸோ ஏல எனக்கு 5 இருக்குது. டிக்ரிமெண்ட் ஆனால் 4 வரணும். பட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஏவை ஜஸ்ட் சும்மா டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஏல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சேம் இதுவும் இன்க்ரிமெண்ட் மாதிரியே தான். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுங்கும் போது ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே போஸ்ட் டிக்ரிமெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிடுது. அதாவது printf ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிடு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூனாரி ஆப்ரேட்டர் பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.